கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் கடினமான நேரங்களை கண்டு கலங்காதேங்கிறார். இன்றைக்கி எத்தனை பேருக்கு பாபா பதில் சொல்லியிருக்காருன்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? எத்தனை பேர் இந்த கடினமான நேரத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் பாபா பதில் சொல்லியிருக்கிறார். உன் கடினமான நேரங்களை கண்டு கலங்காதே அப்படிங்கிறாரு. இதற்காக அடுத்து ஒரு பிரமாதமாக ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்க. உனக்கு பக்கபலமாய் நான் இருக்க எந்த பயமும் உனக்கு தேவையில்லைங்கிறார். அதுதான் சாய்நாதர். அவர் பக்கபலமாக இருக்கும்போது நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? பாபா பாருங்கள், அதாவது ஒரு கொஸ்டின் மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாலும் அடுத்து உடனே ஒரு ஆன்சரும் கொடுக்குறார். பதிலாக வருவார் சாய்நாதர். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் உங்கள் எல்லாருக்குமே, பாபா நம்ம கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாக வருவார், அற்புதமாக வருவார். கவலைப்படாதீர்கள், நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஓடி வந்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அவர் தான் கலங்காதேன்ட்டார் இல்லையா? நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த 3 பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த சகோதரி ரதீஷ் சங்கர் அவர்கள். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சகோதரிகளிடம் பேசி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் வரல, ரிசல்ட்டே தெரியல. பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன், ரிசல்ட்டே தெரியல. H1B விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ரிசல்ட்டும் வரல. இப்படி நிறைய சகோதரிகளிடம் பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பது போல் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். எப்படி கரம் பிடித்து அழைத்து செல்கிறார் பாருங்கள். நம்ம கோபுரம் டிவியின் மூலமாக பதிலை சொல்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை பிரமாதமாக தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி, வேலை வேண்டும், வேலை இழந்து விட்டேன், எனக்கு வேலையை பெற்றுக் கொடுங்கள் பாபா அப்படின்னு பாபாட்ட மன்றாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? சகோதரி கிருத்திகாவின் அற்புதத்தின் மூலம் யாரும் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், உங்களுக்கு வேலையை பெற்றுக் கொடுப்பேன்னு ஒரு பிரமாதமான அற்புதம் பண்ணுறாரு. அடுத்து உன் கடினமான நேரங்களை கண்டு கலங்காதே அப்படின்னு ஒரு பிரமாதமான டைட்டில் கொடுத்தாரா? அது யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தான். சமீபத்தில் சாய்நாதர் என்னை ஷிரடி அழைத்திருந்தார். சென்னை ஏர்போர்ட்லேயே மலேசியாவை சேர்ந்த ஒரு பெரிய குரூப் என்னை பார்த்துட்டு என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அப்போ அவங்கள்ட்ட நான் பேசின விஷயம், மாமரத்திற்கு வருகிறீர்களா? நான் எல்லாரையும் கேட்பேன், யாரெல்லாம் என் கூட ஃப்ளைட்டில் வரும்போது பேசுகிறீங்களோ இல்லை ஷிரடியில் பேசுகிறீங்களோ, அடுத்த நாள் நான் மாமரம் போவேன், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்பேன். அவங்களுக்கு ஆசையாக இருந்தாலும் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வேண்டான்ட்டுருவாங்க, இல்லைங்க அவ்வளோ தூரம் வர முடியாது எங்களால்ன்றாங்க. ஆனால் இங்கு பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தினார். அந்த ஆர்கனைசரே எங்கிட்ட பேசுகிறாங்க, அண்ணா நம்மெல்லாம் மாமரத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. செல்லும்போது பல கடினமான நேரங்களை நாங்கள் சந்தித்தோம். அதிலிருந்துலாம் பிரமாதமாக வெளியில் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்கள் கொடுத்தோடு சாய்நாதர் நிப்பாட்டில் இன்றைக்கி 2 விளக்கம் கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். அந்த 2 விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவாகம் ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி நான் அதை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக சொல்லுவோம். அடுத்து அகண்ட தீபம். போன எபிசோடில் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த எபிசோடில் பாபா சொல்ல வைத்திருக்கிறார். அது வியாழக்கிழமை அன்றைக்கி அந்த அகண்ட தீபத்தை பற்றி பேச வைத்திருக்கிறார். அதை எப்படி செய்வது, என்னென்ன பூஜை முறைகள் என்ன, எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் எபிசோடையும் ஃபுல்லாக பாருங்கள். இப்படி பிரமாதமான ஆசீர்வாதத்தையும் விளக்கங்களையும் நமக்கு கொடுத்த சாய்நாதர் என்று நமக்கு கொடுத்த பிரமாதமான அருள் வாக்குக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக்ஸ் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி ரதீஷ் சங்கர் அவர்களுடைய அற்புதம். இன்று ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் எனக்கு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் ரிசல்ட்டே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் H1B விசாவுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது? சகோதரி ரதீஷ் சங்கர் நம்மள்கிட்ட அற்புதமாக அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்க ஒரு அன்பு சகோதரி. ஒரு அற்புதமான விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்.
பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. நான் கேட்ட கேள்விக்கு கோபுரம் டிவியின் மூலமாக பாபா பதில் சொன்னார். சகோதரி இப்படி தான் ஆரம்பித்தாங்க. எனக்கு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வயதான பெண்மணி அவங்க அவ்வளோ ஆசையாக நம்மள்ட்ட பேசுவாங்க. அவ்வளோ அற்புதமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். சகோதரியின் மகன் 2022ஆம் ஆண்டு அப்ளை பண்ணுறார் க்ரீன் கார்டுக்காக. காத்திருக்கிறார். ஏன்னா அது பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்போது கிடைக்குங்கிறத சகோதரி பிரமாதமாக உணர்ந்திருக்கிறார்கள். பாபா பெற்றுக் கொடுப்பார் நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்குன்னா, ஆனால் நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க. நாட்கள் கடந்து போகுது. 2025ஆம் ஆண்டு வருகிறது. சகோதரி பாபாவிடம் தான் பிரார்த்தனை செய்கிறார்கள். அண்ணா நான் சாய்நாத் ஸ்தவன மஞ்சரி ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுபோக நம்ம சேனலில் நீங்கள் சொன்ன ஒரு அற்புதமான மந்திரத்தில் ஒரே ஒரு வரி மட்டும் நான் ஆட் பண்ணி சொல்லுவேன். அதுவும் சாய்நாதர் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு அற்புதமான மந்திரம் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியே வரலட்சுமியே சகல சௌபாகியம் தேஹிமாம், இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியே வரலட்சுமியே சகல சௌபாகியம் தேஹிமாம் க்ரீன் கார்டு தேஹிமாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு லைனை ஆட் பண்ணி சகோதரி அற்புதமாக அந்த மந்திரத்தை உச்சரித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் நான் சில காலகட்டத்தில் உட்காந்து எழுதியிருக்கேன் அந்த மந்திரத்தை நான் அந்த மாதிரி சொல்லி சகோதரி சொன்னாங்க. அன்று காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பாபாவிடம் பிரார்த்தனை டெய்லியே நான் பிரார்த்தனை பண்ணுவேன். நான் 2 விஷயங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன். ஒன்று, என் மகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் க்ரீன் கார்டு பெற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு ஒரு தாய்மை பரிசை அள்ளி கொடுங்கள், ஒரு மழலை செல்வத்தை கொடுங்கள் பாபா. இது 2 விஷயமும் பாபாட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணுறேன். பாபா கிட்ட ஃபுல்லாக கோரிக்கையை சமர்ப்பித்து விட்டு அவரோட பாதங்களை சமர்ப்பித்து விட்டு நம்ம கோபுரம் டிவி ஓப்பன் பண்ணுறேன்னா, அன்றைக்கி டெலிகாஸ்டான எபிசோட் நம்பர் 421 பாபா எனக்கு அந்த எபிசோடு மூலமாக ஆன்சர் பண்ணுறார். அன்றைக்கி எபிசோடில் ஃபஸ்ட்டு சொன்ன செக்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, சகோதரி லீலாவின் மகளுக்கு பிஆர் கிடைத்ததுன்னு நீங்கள் அற்புதம் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என் மகன் ஃபோன் பண்ணான் கரெக்டாக அந்த டைத்தில் தான். அம்மா இந்த மாதிரி க்ரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், அது இன்னும் ரிசல்ட்டே தெரிலம்மா. நீ கவலையப்படாத, உனக்கு நிச்சயம் உண்டு. நான் இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிவிட்டு எபிசோட் ஓப்பன் பண்ணுறேன், இந்த மாதிரி பாபா பதில் கொடுத்துருக்காரு, உனக்கு நிச்சயமாக அந்த க்ரீன் கார்டை பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்தேன். பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். இந்த நம்பிக்கைக்கு பாபா ஆசீர்வாதம் செய்வார். என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். அடுத்த ஒரே வாரத்தில் மகன் ஃபோன் பண்ணுறாரு, அம்மா எங்களுக்கு க்ரீன் கார்டு அப்ளை பிரமாதமாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எனி டைம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், நீங்கள் அது வரைக்கும் சொல்லாதீங்க, நாங்கள் கையில் கிடச்ச உடனே சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. சகோதரி எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் செய்திருக்கிறார். நம்ம கோபுரம் டிவியில் எபிசோடு மூலமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் செய்தார், கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதை என் மகனிடம் சொன்னேன். இப்போ அதுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் பாபா செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணாங்க. அடுத்த வாரம் க்ரீன் கார்டு கையில் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. நம்பிக்கையோடு காத்திருங்கள், நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். எந்த தேவையாக இருந்தாலும் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அது நம்முடைய நியாயமான கோரிக்கையாக இருந்தால் சாய்நாதர் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்பது சத்தியமான உண்மை. சகோதரி சொன்ன மாதிரி அந்த பூஜை முறையை கூட கடைப்பிடிக்கலாம். நீங்கள் அந்த மந்திரத்தையும் சொல்லி க்ரீன் கார்டு தேஹிமாம்னு சகோதரி ஒரு வரியை ஆட் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னேன், அதை கூட சொல்லுங்கள். ஒரு நல்ல யுக்தியை நமக்கு ஒரு எபிசோட்லேயும் பாபா புகுத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் செய்வார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான ஆசீர்வாதம் சகோதரிக்கு கிடைச்சதுன்னா, அடுத்த சகோதரி பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். வேலை இழந்து விட்டேன் அண்ணா, அந்த காலகட்டத்தில் தான் நான் இந்தியா வந்திருக்கேன், நான் உங்கள்கிட்ட பேசணுன்னு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். என்னுடைய தோழி மீரா மூலம்தான் உங்களை எனக்கு தெரியும், எனக்கு உங்கள் எபிசோட்ஸ் பார்த்துக்கிட்டு வரேன், எனக்கு பாபாவின் பிரசாதம் வேண்டும்னு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. நான் எல்லா பிரசாதம் அனுப்பி வச்சேன் சகோதரிக்கு. அப்போ சகோதரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ணா எனக்கு இப்போ வேலை இழந்து நான் இந்தியா வந்திருக்கேன், ஆனால் நான் மீண்டும் அமெரிக்கா செல்லும்போது எனக்கு வேலை கிடைக்கும், அந்த அற்புதத்தை நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன், நீங்கள் சொல்லணுங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் பாபாவின் மீது. நான் தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படித்து கொண்டு வருகிறேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி கொண்டு வருகிறேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க பாருங்கள். சகோதரி இங்கிருந்தே அப்ளை பண்ணுறாங்க, சும்மா இல்லை, இங்கிருந்தே அப்ளை பண்ணி
இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறாங்க. 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. 3வது ரவுண்டு கூப்பிடும்போது சகோதரி சொல்கிறாங்க, நான் அடுத்த வாரம் யூஎஸ் வந்துடுவேன், அங்கே வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சகோதரி கிளம்பி யூஎஸ் போகிறாங்க. போன இடத்தில் அந்த 3வது ரவுண்டை கிளியர் பண்ணுறாங்க. அற்புதமாக வேலை கிடைத்தது. எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், நான் யூஎஸ் போகும்போது எனக்கு வேலை கிடைக்கும், அந்த அற்புதத்தை நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு சொன்னேன். சாய்நாத் ஸ்தவன மஞ்சரி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்தது. சகோதரி சொல்கிறாங்க, உண்மை சத்தியம். சாய்நாத் ஸ்தவன மஞ்சரி மாதிரி ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சது சாய்நாதரோட மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த சாய்நாத் ஸ்தவன மஞ்சரி யாருமே மிஸ் பண்ணாதீங்க. தினமும் ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள். அதான் அற்புதமான விஷயம். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சாய்நாத் ஸ்தவன மஞ்சரி நம்ம சேனலில் 21,000 புத்தகங்கள் நம்ம அருள் பரிசாக கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ அழகாக உங்கள் அட்ரஸோடு அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அருள் பரிசு தான், எந்த பணமும் தர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீடு தேடி இந்த அருள் பரிசு வரும். இந்த சாய்நாத் ஸ்தவன மஞ்சரி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சாய்நாதரே இருப்பதற்கு சமம். மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இல்லாததே இல்லை. நாம் கேட்டது அத்தனையும் அள்ளி கொடுக்கும் ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதில் உள்ள நம்ம எல்லா மந்திரங்களும் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் சொன்ன அத்தனை மந்திரங்களும் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். எல்லோரும் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். யாருமே ஒரு மனத்தில் எந்த கலக்கமும் வச்சுக்காதீங்க. கேட்டால் கிடைக்குமா? நான் இவ்வளோ சொன்ன பிறகும் சில சகோதரிகள், அண்ணா எனக்கு ஸ்தவன மஞ்சரி கொடுப்பீங்களா, அந்த கொஸ்டினே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் உண்டு. உங்களை அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்காகத்தான் நம்ம அதை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அழகாக அப்ளை பண்ணுங்கள். ஜம்முன்னு ஃபோனே பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, சாய்நாத் ஸ்தவன மஞ்சரி வேண்டும், அந்த வார்த்தையை மட்டும் போடுங்க. அழகாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க கோபுரம் டிவியிலேருந்து. இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி ஜெயந்தி சாய் அவர்கள் சகோதரி ஒரு லிஸ்ட்டே போடுறாங்க. ஆனால் நம்முடைய மந்திரங்கள், நம்முடைய விளக்கு பூஜைகள் அத்தனையும் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறது. ஸ்தவன மஞ்சரி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி யார் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ, நீங்கள் பிரசாத் கணேஷ் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நான் எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறேன். நமக்கு நிறைய பேர்ட்டு பேசுகிறதுனால எனக்கு யாருன்னு தெரியாது எனக்கு. ஆனால் சகோதரி ஒரு பெரிய லிஸ்ட்டே படிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அது நடந்தது, அவங்களுக்கு நடந்தது, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்தார்கள், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. இது சகோதரின் குரல்லே நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். ஆத்ம நமஸ்காரம் சாய். சாய், நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த பரிகாரம் மந்திரம் இதெல்லாம் நிறைய பேருக்கு மிராக்கல்ஸ் பயங்கரமாக நடந்துட்டுருக்குங்க சாய். அதனால என்னை கேட்குறாங்க, நான் உங்களை நம்பர் உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஏன்னா 15 வருஷம் வெளியே போகாத பொண்ணு வெளியில் போயாச்சு. உங்ககிட்ட அனுப்பி நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு சேலத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க பொண்ணு வெளியே போய் 1 மாதம் சூப்பராக வேலைக்கு போயிட்டுருக்கு. 15 வருஷம் போகாத பொண்ணு. அடுத்தது இன்னொருத்தவங்க ராஜேஸ்வரிக்கு இருந்த பெரிய பிரச்சனை தீர்ந்துருக்கு, வீடு பிரச்சனை. அப்புறம் சங்கீதா வீட்டுக்காருன்னு 2 மாதம் வீட்டுக்கு வராதவர், நீங்கள் ஒரு நாமம் கணவன் மனைவி ஒன்று சேர நாமம் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லி லிங்க்கில் பார்த்து நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த நாமத்தை 108 முடிக்கிறதுக்குள்ளே கதவை தட்டுறாரு. நைட்டு 12 மணிக்கு அவரும் வந்துட்டார். நிறைய பேருக்கு மிராக்கல்ஸ் நடக்குது. ஸோ உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நான் உங்கள் நம்பரை கேட்குறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சாய். ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா. அற்புதமாக சொன்னாங்க இல்லையா சகோதரி? அதான் உண்மை, சத்தியமான உண்மை. அதாவது சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், நம்பிக்கையோடும் பொறுமையோடும். நம்பிக்கையோடு பிடித்து கொள்ள வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கேட்டதெல்லாம் கிடைக்கும், கிடைத்ததெல்லாம் நிலைக்கும். இது சத்தியம். இது அதற்கு பாபாவின் பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்றைக்கி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்திலிருந்து துனிபூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம துனிபூஜையின் தரிசனம் இருக்குது. துனிபூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் அந்த 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ண இருக்கிறோம். நவாகம்னு என்ன, அகண்ட தீபம்னு என்ன, இது 2ஐயும் சொல்லிவிட்டு, எனக்கு சாய்நாதர் நிகழ்ச்சி அற்புதம், என் மூலமாக அந்த மலேசியா குரூப் அந்த சகோதரிகளுக்கு சாய்நாதர் நிகழ்ச்சி அற்புதம், பிரமாதமாக தரிசனம் பண்ண வச்சார், துனிபூஜை செய்ய வைத்தார், என்னெல்லாம் பண்ணாருங்க, அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர் இல்லையா? அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார்னா அதை யாரும் மாற்றவே முடியாது. ஷீரடிக்கு போவதே சாய்நாதரின் ஆசீர்வாதம் அடிக்கடி சொல்லுவேன் நான். அதே போல் ஷீரடிக்கு சென்றால் நீ என்னென்ன தரிசனம் பண்ணணும் அதுவும் சாய்நாதர் முடிவு பண்ணுறார். வாங்க அந்த அற்புதத்தையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போ நம்ம துனிபூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
कृष्णं श्रीवर्णं सर्वजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वगुणवडान्तेः अतिपुरो देवं गुणः सकलविडेतनाहं तीर्थादाम् अस्यामृतमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम दैर्यविद्योदयाजुलारोग्ये सद्यानाम् अभिवर्तीर्थमरोगतिरकात्रकाशतीर्थं धनधान्यं सक्षन्दान सकलसौभाण्डिकानत्रतं देहारोग्यदामनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थं मनसंतोषकर प्राप्त्यर्थं सकल कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः बाधारविन्ददूः सदानामध्ये करिष्यामः परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं तत्त्वातीतं गगनसदृशं तत्त्वमज्ञादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं साईनाथं त्रिगुणरडितं सद्गुरुं तं नमामि ॐ गां साईनाथाय नमः ॐ लक्ष्मीनारायणाय नमः ॐ कृष्ण रामशिवमारुद्यादिरूपाय नमः ॐ शेष सायिने नमः ॐ गोदावरीतलश्रीनिवासिने नमः ॐ भक्तहृदारदाय नमः ॐ सर्वकृत्वासिने नमः ॐ भूतावासाय नमः ॐ भूतभविष्यद्भविष्यदाय नमः ॐ कालातीताय नमः ॐ कालाय नमः ॐ कालकालाय नमः कालदर्पदमनाय नमः मृत्युञ्जयाय नमः मृत्याय नमः मृत्याभयप्रदाय नमः ॐ जीवाधाराय नमः ॐ सर्वाधाराय नमः ॐ भक्तावण समर्थाय नमः ॐ भक्तावण प्रतिज्ञाय नमः नमस्कृताय नमः ॐ आरोग्य क्षेमदाय नमः ॐ धनमाङ्गल्यप्रदाय नमः ॐ वृत्तिशुद्धिदाय नमः पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः योगे नमः वत्पन्थवाय नमः ॐ मार्गबन्धवे नमः ॐ मुक्तिमुक्तिस्वर्गा भवदाय नमः ॐ प्रियाय नमः ॐ प्रीतिवर्धनाय नमः ॐ अन्तर्यामिने नमः ॐ सच्चिदात्मने नमः आनन्दाय नमः ॐ आनन्दाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ परब्रह्मणे नमः ॐ परमात्मने नमः ॐ परमसुखदाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ ज्ञानस्वरूपिणे नमः ॐ जगदवतरे नमः ॐ भक्तानां मातृदातृपितामहाय नमः भक्तवयप्रदाय नमः ॐ भक्तपराधिनाय नमः ॐ भक्तानुग्रह कादराय नमः ॐ हृदय दुर्बल्ये पापकर्म वासना जयकराज नमः सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि ओम शिरडिपुरवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष निवारणं व्याधि निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु प्रियंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं गुरुवारकविवन्दना मृत्योर्मुक्षीयमामृताहात् धनं धान्यं शुम्भकपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः विद्यानां सदसोदानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवोमय सदा शिवं शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துனி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி 2 விளக்கங்களை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஷீரடி தரிசனத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் விளக்கம் நவாகம். நான் 2 எபிசோடு முன்னாடி உங்களுக்கு பேசியிருந்தேன். ஒரு சகோதரி 9 நாட்கள் சச்சரிதம் படித்தார்கள், அதன் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதத்தில் சொல்லியிருந்தோம். அப்போ 9 நாட்கள் சச்சரிதம் படிப்பதற்கு என்ன பெயர்? பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் நவாகம்னு பேர். நவம் அப்படின்னா 9, கரெக்டு, நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? நவகிரகங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து நவவீத பக்தி பிரமாதமாக சொல்லியிருக்கோம். அப்புறம் அதே போல் 9 காயின் லக்ஷ்மி பாய்க்கு பாபா கொடுத்தாரு. இதெல்லாம் 9 அடிப்படையில் வருகிறதுனால அது பேர் நவம்னு பேர். ஸோ அதனால் 9 நாட்கள் சச்சரிதம் படிப்பதற்கு பேர் நவாகம் அப்படின்னு பேர். 7 நாட்கள் படிக்கின்றோம். முன்னாடிலாம் நம்ம படிப்போம் இல்லைங்களா? நவாகம் 9 நாட்கள், சப்தாகம் 7 நாட்கள். 7 நாட்கள் செய்தால் சப்தாகம். அது நம்ம சச்சரிதம்லேயே தெளிவாக போட்டிருக்கு. சப்தாகம் செய்வதை பற்றி பிரமாதமாக போட்டிருக்கு. இந்த நவாகம் பற்றி நமக்கு பாபா இப்போ புதுசாக உணர்த்துறார். ஒரு அற்புதமான விஷயம். எப்படி படிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 சாப்டர், 8 நாளைக்கு 48 சாப்டர் முடிச்சிருவோமா? அடுத்து எத்தனை இருக்கும்? 49, 50, ஒரு முடிவுரை இருக்கும். அவ்வளோதானே இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் 9ஆவது நாள் படிச்சுட்டு 9ஆவது நாள் அடிஷ்னலாக சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் படிச்சுக்குங்க. ஒரு நைவேத்தியம் பாபாவுக்கு, கல்கண்டோ பேரிச்சம்பழமோ பிஸ்கெட்டோ
இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்ச ஏதாவது ஒரு பொருளோ அழகாக பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த நவாகத்தை முடித்து வையுங்கள். உங்களுடைய கோரிக்கையை பாபா ஏற்றுக்கொள்வார். அது நியாயமான கோரிக்கையாக இருப்பேன், அதை நிறைவேற்றி தருவார். சத்தியமான உண்மை. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன், நவாகம் என்பது 9 நாட்கள் சச்சரிதம் படிப்பது. ஆனால் சச்சரிதம் மட்டும்தானா, குரு சரித்திரம் படிக்கலாமா? தாராளமாக படிக்கலாம். அந்த சாப்டர்ஸை 9ஆக பிரிச்சுக்குங்க இல்லையா? இப்போ இந்த சாய் ஞானேஸ்வரி படிக்கிறீங்கன்னா அதில் 9 சாப்டர் தான் இருக்கும். அது பிரச்சனையே இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிச்சுக்கிட்டே வரலாம். ஆனால் சச்சரிதம் போது நமக்கு கிட்டத்தட்ட 52 சாப்டர் இருக்கும். அதை நம்ம பிரித்து படித்து ஆகணும். நம்ம அழகாக அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பிரிச்சுக்குங்க. அற்புதமாக சாய்நாதரின் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு படியுங்கள், பொறுமையாக காத்திருங்கள். நீங்கள் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு விஷயம் விளக்கம் கிடைச்சாச்சா? அடுத்து அகண்ட தீபம். போன எபிசோடில் சகோதரி பத்மா அவர்கள் அந்த அணையா தீபம் ஏற்றினார்கள். அவர்களுக்கு கணவருக்கு வேலை கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்ம சொன்னோம். நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணிட்டீங்க, ஆனால் என்னென்னா அது சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லிவிட்டு உண்மையிலே மறந்துட்டேன், மன்னிச்சிக்கங்க. இப்போ நான் சொல்கிறேன், அது பேர் அகண்ட தீபம்னு பேர். ஆலயங்களில் பார்த்துருப்போம் நம்ம இல்லையா? எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த அகண்ட தீபம் பிரமாதமாக இருக்கும். ஷிரடி போனவங்களுக்கெல்லாம் தெரியும். சாய் மகிமா கிட்டத்தட்ட எல்லா ஆலயங்கள்லையுமே அந்த அகண்ட தீபம் வச்சுருக்காங்க. நம்ம கண்டோபா மந்திர்லையும் சரி, அப்துல் பாபா காட்டேஜ்லேயும் சரி, எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அகண்ட தீபம் இருக்கும். நம்ம எண்ணெய் வாங்கி ஊற்றலாம், ஜம்முன்னு அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அணையா தீபம்னு பேர் அதுக்கு. இந்த அணையா தீபம் ஏற்றும் போது சாய்நாதரின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுன்னு சகோதரி பத்மா சொன்னாங்க. அற்புதமாக கிடைத்தது. ஏன்னா 2 வருட காத்திருப்புக்கு பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். அந்த தீபம் எப்படி ஏற்றுவது, அந்த தீபம் ஏற்றும் போது என்ன மந்திரம் சொல்ல வேண்டும், அப்புறம் எத்தனை நாட்கள் ஏற்ற வேண்டும், இதெல்லாம் தான் கான்செப்ட். வாங்க அது விஷயத்துக்கு போவோம். இந்த அகண்ட தீபம் நம்ம இந்த மண்பனையில் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடையிலே கிடைக்கும். இந்த மண் அகல் வந்து பெருசாக இருக்கும், நல்ல பெருசாகவே இருக்கும். ஏன்னா எண்ணெய் நிறையா விட்டால் தான் அது அணையாமல் எரியும். அதுக்கப்புறம் அதை அழகாக கழுவி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அற்புதமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்கள். வேறு எண்ணெயும் வேண்டாம். சிலுவையில் இருக்கிற சகோதரிகளாக இருந்தால் தேங்காய் எண்ணெய் விட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. 2 திரி போட வேண்டும். 2 திரியை போட்டு ஒருமுகமாக ஏற்ற வேண்டும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? 2 திரி போடணும், அதை ஒன்றா திரித்து ஒருமுகமாக மாற்ற வேண்டும். அந்த ஒருமுகத்தை ஏற்றி சாய்நாதரின் மந்திரங்கள், உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அற்புதமாக சொல்லுங்கள். சாய்நாதர் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள். அது எந்த கோரிக்கையாக வேணால் இருக்கலாம். சகோதரி வேலைக்காக ஏற்றினார்கள், நீங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும், வீடு வேண்டும், திருமணமாக வேண்டும், அப்படி எந்த கோரிக்கை வேணால் வச்சுக்கோங்க. அந்த கோரிக்கையை சாய்நாதர் நிறைவேற்றி கொடுப்பார். நியாயமான கோரிக்கைகளுக்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் சத்தியமாக கிடைக்கும். இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அழகாக அந்த மந்திரங்களை சொல்லி பாபாவை போற்றி வாருங்கள். 21 நாட்கள் தான் அதை சங்கல்பம் பண்ணிக்கணும் நீங்கள். சரி, அதுக்கு மேலேயும் கண்ணி ஆகுது அப்படின்னா அது பாபாவோட சங்கல்பம். அது தொடர்ந்து ஏற்றுங்க. ஏன்னா சகோதரி 74 நாட்கள் ஏற்றுனேன்னு சொல்கிறாங்க. பாபா சீக்கிரமே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுவாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அதை நிச்சயமாக சாய்நாதர் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இன்றைக்கி 2 விஷயங்கள் நமக்கு சாய்நாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒன்று நவாகம் பற்றி சொல்லி கொடுத்தார், அடுத்து இந்த அகண்ட தீபம் பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறார். அகண்ட தீபம் ஏற்றிட்டு நவாகம் கூட பண்ணுங்கள். அற்புதமாக நவாகம் 9 நாள் சொன்னேன் இல்லையா, கரெக்டாக 27 நாள் அந்த விளக்கை ஏற்றுங்க. அந்த 27 நாளும் நவாகமாக 3 முறை சச்சரிதத்தை படியுங்கள். அதுவும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, இது 2 நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ அந்த பிரமாதமான அற்புதம், என்னை ஷீரடிக்கு அழைத்திருந்த சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தினார். நான் ஷீரடிக்கு சமீபத்தில் சென்றிருந்தேன். இங்கே ஏர்போர்ட்லேயே அந்த மலேசியா குரூப் என்னை பார்த்துட்டு அண்ணா உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னாங்க. அப்புறம் ஃபோட்டோலாம் முடிஞ்சது. நான் அப்போ அவங்கள கேட்டேன், எங்கெங்கெல்லாம் போகிறீங்கன்னா அவங்க சில ஏரியாலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் நாளைக்கு மாமரம் போவேன், நீங்கள் வர்றீங்களா என் கூட அப்படின்னா, இருங்க எங்கள் இன்சார்ஜை கேட்டு சொல்லிடுறோம், அந்த ட்ராவல் இன்சார்ஜ் இருப்பாலே அந்த அம்மாவை கேட்டு சொல்லிடுறோன்னு சொன்னாங்க. அவங்க வந்தாங்க. அவங்க வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட இந்த மாமரம் பற்றி பேசும்போது அந்த சகோதரி, அண்ணா எங்களுக்கு பாக்கியம், நாங்கள் நாளைக்கு வரோம், எல்லாத்தையும் நாங்கள் தள்ளி வைக்கிறோம், மாமரம் வரோம், நீங்கள் சொன்ன மாதிரி துணி பூஜை செய்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் சாய்நாதர் கொடுக்குறார். நான் இப்படி நிறைய சகோதரிகள்கிட்ட கேட்கும்போது அந்த யார் அந்த ட்ராவல் இன்சார்ஜ் அவர் தான் அவாய்ட் பண்ணுவார். இல்லைங்க எங்களால் முடியாதுங்க பார். ஆனால் இங்கே ட்ராவல் இன்சார்ஜே அழகாக அவங்க ஒத்துக்கிறாங்க.
சகோதரி கலை நினைக்கிறேன் அவங்க பேர். சகோதரி அற்புதமாக சம்பாதித்தார்கள். ஆனால் எங்கள் குரூப் நாங்கள் 13 பேரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு லொக்கேஷன்லாம் அனுப்பிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் அந்த மலை ரொம்ப மேடாக இருக்கும். அதாவது நான் இப்போ வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாகவே அப்படி மிகப்பெரிய பள்ளமாக இருக்கும். ஒரே ஒரு பாதை மட்டும் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல கிராஸ் பண்ணிலாம் போக முடியாது. அங்கே ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. போன முறையே அந்த பிரச்சனை வந்தது. அப்புறம் நாங்கள் நிப்பாட்டி நடந்து போனோம். இந்த முறையும் அதே பிரச்சனை. ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே வண்டி மூவ் ஆகாதுன்ட்டாங்க. வண்டி நிப்பாட்டியாச்சு. போய் அந்த ரோடு போட்டு பேசினா, இல்லைங்க முடியாது, நீங்கள் சுற்றி வேணால் போங்க, இன்னொரு ரூட் இருக்குது, 7 கிலோமீட்டர் தள்ளி போகணும், அப்படி வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. இந்த பஸ்ஸை திருப்புறது கஷ்டம், 7 கிலோமீட்டர் போய் சுற்றி வரத்துக்குள்ளே டைம் ஆகிடும். நான் அப்போ அந்த மலேசியா சகோதரிகிட்ட கேட்குறேன், நம்ம இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும், நடந்து போயிடலாமா? ஆனால் நாங்கள் கண்டிப்பாக வரோம்னான்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இறங்கிட்டாங்க. எல்லாருமே நடந்து போகிறோம். ஒரு கட்டத்தில் நடக்கவே முடியல. என்னாலையும் நடக்க முடியல, அந்த சகோதரியால் நடக்க முடியல. ஏன்னா பயங்கரமான ஏற்றம். இப்படி ஏறி போகும், இப்படி பயங்கரமாக ஏறி போகும். பயங்கர வெயில் அடிக்குது, பயங்கரமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் நின்ட்டோம். இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாதுன்ற நிலைமை. யாராவது வந்தால் லிஃப்ட்டு கேட்டு கூட போகலான்னா, யாராவது வந்தால் தானே. அந்த இடமே அப்படி ஃபுல்லாக இருக்கும், ஒரே காலியாக இருக்கும் அந்த இடம். அந்த இடத்தில் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. அந்த ரோடு போடுற இடத்துல ஒரு டிராக்டர் நின்றுட்டு இருந்தது பாருங்கள். அந்த டிராக்டருக்காரர் வர்றார், அற்புதமாக வருகிறார். வந்து நின்று நாங்கள் எந்த உதவியும் அவரை கேட்கவே இல்லை. அவரே கேட்குறாரு, ஏறுறீங்கன்னா ஏறிக்கிங்க, நான் உங்களை கொண்டு போய் அந்த கோயிலில் விட்டுடுறேன், பாபா கோயிலில் அப்படிங்கிறாரு. சகோதரிகளை பார்த்தேன் நான். ஏன்னா அவங்களாம் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, டிராக்டரில் ஏறுவாங்களா அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சகோதரிகள் 1 by 1 ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிராக்டரில் கடன்னு ஏறுறாங்க. அதெல்லாம் பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாம் இல்லையா? நம்ம நினச்சோம் ஏறுவாங்களோ மாட்டாங்களான்ட்டு. அவங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு அத்தனை பேர் ஏறி உட்காந்துட்டாங்க. அப்புறம் எனக்கும் இன்னொரு பெண்மணிக்கு மட்டும் ஒரு பைக் கிடச்சிது. அந்த பைக்கில் போய் இறங்கணும். அங்கே போய் அற்புதமாக துணி பூஜை. சகோதரிகள் வந்து கண்ணீர் மல்க நன்றி சொன்னார்கள் சாய்நாதருக்கு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னா, உங்களை நான் ஏர்போர்ட்டில் பார்க்கலன்னு நாங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான இடம், ஒரு பிரமாதமான வைப்ரேஷன் உள்ள இடம் மாமரம். அத்துணை பேரும் போய் தரிசிக்க வேண்டும். யாராவது நீங்கள் ஷீரடி போகிறீங்க, மாமரத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். அழகாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே துணி இருக்குது, அங்கே ஊதி கொட்டி கிடக்கிறது. அதான் பிரமாதமான விஷயம். இங்கே நம்ம ஷீரடியில் ஒரு பேக்கெட் தானே கொடுப்பாங்க இல்லையா? சகோதரிகள்லாம் ஒரு கவராக அள்ளிக்கிட்டாங்க மலேசியா சகோதரிகள். ஆனால் எங்களுக்கு கிடைக்காதுண்ணா, எங்களுக்கு பாருங்கள் எப்படி கொட்டி கிடக்குது இங்கேன்னு சொல்லிட்டு அந்த துணியிலிருந்து அந்த உதி எடுத்து சகோதரிகள் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அத்துணை சகோதரிகளுக்கும் மாமரத்தின் இலையை பறித்து கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு மாங்காய் கிடைக்குமா? பாபா தான் பிரமாதமாக அப்படி காய்ச்சி குலுங்க வச்சுருக்காரு. அங்கே இருக்கிற முறை மாமா வந்து அழகாக பறித்து கொடுத்தாரு எல்லாத்தையும். அவர் மகன் மகேஷும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அழகாக பறித்து கொடுத்தாங்க. மாமரம் மாங்காய்களை பறித்து கொடுத்தார்கள். எல்லாருக்கும் கொடுத்தோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா இல்லையா? அவங்க வரும்போது இந்த தரிசனம் கிடைக்கணும்னு அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. சாய்நாதர் என்னை பார்க்க வைத்து அத்துணை பேரையும் அங்கே வர வைத்து அத்துணை பேருக்கும் துணி பூஜை செய்ய வைத்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணார் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறது என்ன தெரியுங்களா? ஷீரடிக்கு வர வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்வதும் அவர்தான். ஷீரடியில் நீ யார் யாரை தரிசனம் செய்ய வேண்டும், எந்த இடத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வதும் சாய்நாதர் தான். அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். அன்றைக்கி பாபாவின் தரிசனமே எங்களுக்கு பிரமாதமாக இருந்தது. ஷீரடியில் துவாரகமாய் தரிசனம் பிரமாதமாக இருந்தது. அதுபோக நான் எப்போவுமே போகிற ரூய் ஆஞ்சநேயர் ஆலயம், இங்கெல்லாம் கூட போகணும், யாரும் போக மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் தரேன். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் அந்த ரூய் ஆஞ்சநேயர் பாபாவே உட்கார்ந்த ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்குது. அப்புறம் பாபாவின் புகழை அற்புதமாக பரப்பிய சிவனேசன் சுவாமிகள் ஆசிரமம் இருக்குது, அங்கேயும் போகணும் அத்தனை பேரும். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி மந்திரத்தை நமக்கு அருளிய அற்புதமான சுவாமிகள், அவருடைய சமாதி அங்கே இருக்குது. நான் அங்கேயும் போவேன் யூஸ்வலாக. அடுத்து கண்டோபா மந்திர் எல்லோரும் தரிசனம் செய்ய வேண்டும். நம்ம ரெனோவேட் பண்ண அந்த ஆலமர பாபா, அதையும் தரிசனம் பண்ணணும். அப்புறம் அடுத்த நாள் ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி சாய் மகிமாவோட அந்த சங்கல்பேஸ்வர பாபா தியான பீடம் அங்கே போனேன். அங்கே அற்புதமாக ஒரு பூஜை செய்து வைத்தார்கள். அங்கே எங்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார்கள். இது எல்லாம் அப்பாவோட ஆசீர்வாதம். இப்படி பிரமாதமான ஆசீர்வாதங்களோடு நம்ம சென்னைக்கு வந்து கிளம்பி வந்தோம் இல்லையா? இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம்லாம் கிடச்சிருக்கும். இன்றைக்கி நமக்கு 3 அற்புதங்களை சாய்நாதர் காண்பித்தார், பிரமாதமாக காண்பித்தார். சகோதரி ரேவதி சங்கர் மூலமாக கிரீன் கார்டுக்காக காத்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஒரு பிரமாதமான அற்புதத்தை சொன்னார்.
அடுத்து வேலைக்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் சகோதரி கிருத்திகாவின் அற்புதத்தின் மூலம் வேலை கிடைக்கும்னு சொன்னார். அடுத்து ஜெயந்தி சாய் சகோதரி இந்த மந்திரங்களின் பெருமையை பிரமாதமாக வரிசையாக சொன்னாங்க. ஆனால் இந்த ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடச்சிக்கிட்டே இருக்குன்னாங்க. நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லுவோம், சாய்நாதர் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார். இன்றைக்கி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுத்த அற்புதமான அருள்வாக்கு, உன் கடினமான நேரங்களை கண்டு கலங்காதே, உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறவாதே. பிரமாதமாக சொன்னார். அதான் உண்மை, சத்தியம். அவர் இருக்காருங்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம், எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பார் பாபா. ஆசீர்வாத மழையில் நம்மை நனைய வைப்பார். அடுத்த எபிசோட் பாருங்கள், 3 சகோதரிகளுக்கு அருள் மழை தான். அந்த அருள் மழையில் நாம் எல்லோரும் நனைய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போ நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.